அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மின்பொருளும் அதிகாரம் நல்குரவு, குறள் எண் 1048. இன்றும் வருவது கொல்லோ நெருணல் கொன்றது போலும் நிரப்பு. ஐயகோ, இன்றும் வருகிறது அது எது? நேற்று வந்து பசி பட்டினியால் என்னை கொன்றதல்லவா அது. அலாஸ், the hunger which came and killed yesterday, which killed me yesterday, is going to come today also. இதற்கு என்னுடைய துழிப்பா, எம்மை கொன்ற நேற்று வந்த பட்டினி இன்றும் வருமோ? எம்மை கொன்ற நேற்று வந்த பட்டினி இன்றும் வருமோ? வறுமைங்கிறது ஒரு நாள்ல தீர்ந்து போயிடாதுங்க. ஏதாவது புதையல் கிடைச்சா, அல்லது ஏதாவது பெரிய ஏடிஎம் தூக்குனா, அல்லது வங்கியில் நுழைஞ்சு துப்பாக்கி காட்டி கொள்ளையடிச்சா, அல்லது வீடு புகுந்து முகமூடி கொள்ளையடிச்சா, அல்லது அரசியல்ல சேர்ந்தா, அதிகாரத்துக்கு வந்தா, இப்படி எல்லாம் வந்தா ஒரே நாள்ல அந்த வறுமை தீர்ந்து போயிடும். புதையல் எடுத்தா, இப்படி எல்லாம் பண்ண, லாட்டரி வாங்கினா, குறிப்பா இப்பெல்லாம் தடை செய்யப்பட்ட லாட்டரி பிற மாநிலங்கள் அருமையாக விற்பனையாகி பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அவர்கள் விற்கும் அந்த லாட்டரியை வாங்கினா, அல்லது கோன் பனேகா குரோர்பதி, நீங்களும் கோடீஸ்வரன், இந்த மாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டா, இப்படி எல்லாம் கலந்துகிட்டா ஒரே நாள்ல அந்த வறுமை காணாம போயிடும். அப்படி இல்லாம ஒரு சாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய, அன்னாடும் காட்சி என்ற வாய்க்கும் கைக்கும் சண்டை என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் வறுமை என்பது ஒரே நாளில் சரியாகாது. அவன் முயன்று குடும்பத் தலைவன் உழைத்து ஊதியம் பெற்றாலும், குடும்ப தலைவியும் சில வேலைகளை வெளியில் சென்று சம்பாதித்தாலும், வீட்டில் எவ்வளவு சிக்கனமாக இருந்த போதிலும் அந்த வறுமை என்பது கோரத்தாண்டவம் தொடர்ந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குமே ஒழிய ஒரு 20 ஓவர் கிரிக்கெட் மாதிரி, ஐபிஎல் மாதிரி ஆடாது. அப்போ அந்த சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்கள், குறிப்பா அந்த குடும்பத்தார், குழந்தைகள், பெரியோர்கள், இவங்க 2 பேரும் எப்படி நினைப்பாங்க? நேற்று நமக்கு 3 நேரம் சாப்பாடு இல்லை, ஒரு நேரம் கால் வயிறு கஞ்சி மட்டும் தான் குடிச்சோம், பசி அப்படியே பெருங்குடல் சிறுகுடலை தின்னுது. இன்னைக்கும் அந்த பசி வருமா? இன்னைக்கும் நான் மயக்கத்தில் இருப்பனா? இன்னைக்கும் அதே பட்டினி கிடைப்பனா? எனக்கு யாரும் உதவுறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வாழ்க்கை அந்த வறுமையான குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. இப்ப நிலநடுக்கம் வந்தா, சுனாமி வந்தா, திடீர்னு நம்ம இருக்கிற சொத்துக்கெல்லாம் பூரா போயிடும். அப்ப நம்ம வீதிக்கு தள்ளப்படுவோம். அப்ப அந்த பசி போகிறதுக்காக அவங்களுக்குலாம் என்ன உடனே ஒரு வீடு கட்டுறதுக்காக செங்கல் தூக்கி வீசுறாங்களா, அல்லது அவங்களுக்கு ஒரு பட்டாடை எடுத்து கொடுக்குறாங்களா? என்னங்க கொடுக்குறாங்க? பிரெட் போடுறாங்க, பன்னு போடுறாங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அதுதாங்க ரொம்ப முக்கியம். அந்த பசி கொடுமை, அந்த பன்னு இல்லைன்னா அந்த பண்ணுக்காக ஏங்கி வாழ்ற வாழ்க்கைக்கு தான் அவங்க வயிறு என்ன பாடுபடுதுங்கிறது தெரியும். நமக்கு தெரியாது. நம்ம 3 நேரம் மூக்கு பிடிக்கி தின்னுட்டு கூட மேலே காஃபி, ஜூஸ், டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த மாதிரி வறுமையில் வாழ்றவங்களுக்கு தான் அந்த பசினா என்னன்னு தெரியும், பட்டினின்னா என்னன்னு தெரியும். அந்த பசி பட்டினியை போக்க வாழ்க்கையை எப்படி எதிர்நோக்கி இன்னைக்கு எங்கேயாவது நமக்கு பணம் வராதா அப்படிங்கிற எண்ணம் தெரியும். சமீபத்தில் நான் சென்னைக்கு போயிருந்தேன். அப்போ வழக்கமாக நான் வந்து இறங்கின இடத்துல இருந்து நான் போக வேண்டிய இடத்துக்கு மெட்ரோ வண்டி ரயில் எடுத்து போவேன். ஏன்னா அது வந்து நமக்கு செலவு குறைவுங்கிற ஒரு காரணமும் கூட. ஆனால் அன்னைக்கு நான் வந்து அந்த இறங்கின இடத்துனே ஒரு கொஞ்சம் வயசான தாத்தா, முகமெல்லாம் ரொம்ப களை இழந்து, அது வெடிக்காலம், தலை கூட சீவாம வந்து நின்னாரு. ஐயா, நீங்கள் எங்கே போகணுன்னு அவங்கள இறக்கி விடுறாரு. இல்லைங்க ஐயா, நான் மெட்ரோக்கு போயிடுவேன். ஐயா, நாங்கள் குடும்பத்தில் வந்து இன்னைக்கு காலைல நான் கொண்டு போய் இந்த பணத்தை கொடுத்தா தான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குங்க ஐயா அப்படின்னு சொன்னார். ரொம்ப எனக்கு கஷ்டமாக போச்சு. சரி பரவாயில்லைங்க ஐயா, வாங்க போகலான்னு சொல்லிட்டு நான் ஏறி அங்கேருந்து இறங்குற இடத்துக்கு எவ்வளோங்கன்னு கேட்டேன். அவர் ரொம்ப நியாயமாக ஒரு 150 ரூபா அப்படின்னு சொன்னார். சரி, நாங்கள் போய் இறங்கிட்டு அந்த 150 ரூபா எடுத்து ஒரு கையில் கொடுத்து, ஐயா, இது வந்து நீங்கள் செஞ்ச வேலைக்கு இந்த 100 ரூபா உங்கள் குடும்பத்துக்கு இன்னைக்கு காலையில் நான் கொடுக்குற சிற்றுண்டிக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன். அவர் 2 கையும் கும்பிட்டு போனார். நான் எதுக்கு சொல்லனா, நான் பெரிய கொடையாளிங்கிறதுக்காக சொல்லல. இப்படி வறுமையில் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாமல் அவர்கள் கண்களினால் பார்க்க வேண்டும். அவங்கள்ட்ட போய் பேரம் பேசுறது, நீ 150 ரூபாய் கேட்கறியா, நான் 100 ரூபாய்க்கு தான் வருவான்னு சொல்றது. நீ பேரத்தை போய் மார்க்கெட்ல பேசுங்க, அதாவது சூப்பர் மார்க்கெட்ல போய் பேசுங்க. சினிமா டிக்கெட் வாங்குறீங்களா, 1000 ரூபாய் 500 ரூபாய் அங்க போய் பேசுங்க. ஐபிஎலுக்கு 10,000 20,000 கொடுத்து போய் பாக்குறீங்களா, அங்க போய் பேரம் பேசுங்க. பாவமா இப்படி அந்தாண்டு காட்சிக்கிட்டு போய் நம்ம ஏங்க பேரம் பேசணும்? அப்படி பேசக்கூடாதுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்தியே கொடுப்பாங்க. என்னுடைய எண்ணம், என்னுடைய இயல்பு இப்படித்தான். நான் அந்த கால் டாக்ஸி எல்லாம் எடுத்து போகும்போது 240 ரூபான்னு சொன்னா நான் 250 ரூபாய் கொடுத்துருவேன். 280 ரூபானா 300 ரூபாய் கொடுத்துருவேன். அந்த மாதிரி சேர்த்து கொடுப்பேன். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உபயோகமாகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய காரணம்.
அதனால அந்த வறுமையில் இருக்கும்போது அந்த குடும்பம் வந்து அவ்வளவு தூரம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். ஐயோ நான் விடிஞ்சு போச்சா, தூங்கினா பிரச்சனை இல்லை, தூங்கி முடிச்சு விடுங்க, ஐயோ விடிஞ்சு போச்சா, இன்னைக்கு குழந்தைகள்லாம் பசி பட்டினி அழுகுமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் நிச்சயமாக இருக்கும். அதை போக்குவதற்காக அவன் தொடர்ந்து முயல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அடிக்கருத்தை தான் ஐயன் அந்த குரலை சொல்றாரு. இந்த பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாணர்கள் வீட்டுல அடுப்புங்கரையில வந்து ஒண்ணுமே இருக்காதுங்களாம். அந்த குடும்பத்திலேயே வெளியில போய் சில இலைகள்லாம் பறிச்சுட்டு வந்து அதை வச்சு ஒரு கீரை மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுப்பாலாம். அவங்க வீட்டுல நாய்க்குட்டி அடுப்புங்கரையில நாய் வந்து குட்டி போட்ட நாய் தாய் நாய் எல்லாமே இருக்குமா. அந்த நாய்க்குட்டி அந்த நாயினுடைய மடியில போய் பால் குடிக்குமா, அந்த நாய்க்குட்டி கூட அந்த பால் அந்த நாயினால கொடுக்க முடியாதுமா, கொடுக்க முடியாம போயிடுமா. ஏன்னா இவங்க சாப்பிட்றதுக்கே வழியில் அப்புறம் நாய்க்கு எங்க போய் அவங்க பண்ணும் சிக்கனும் போட போறாங்க. அதனால இப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பங்கள் இருக்கின்றன, அதை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும். இப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பங்களில் வாழ்பவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு தொடர் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு இந்த அரசாங்கம் சமூகம் கை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற சமுதாய சிந்தனையை இந்த குரல் ஐயன் சொல்லியிருக்காருங்க. இன்றும் வருவது கொல்லோ நிறுநல் கொன்றது போலும் நிரப்பு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வகல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.